கைலாஷ் பிரயாணங்கிறது ஈஸியானது இல்லை, நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு பிரயாணம். இட் இஸ் நாட் அன் ஈஸி ட்ராவல். ஸோ எங்களோட ட்ராவலில் 3 ஃப்ளைட்டு, 2 ஹெலிகாப்டர், 2 வேனு, அப்புறம் ஒரு குதிரை, இதெல்லாம் முடித்தாதான் 17,000 அடி மேலே ஏறி பார்க்க முடியும். இதெல்லாம் இந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ஒரு தூசு நாம அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுது பாருங்க. அப்போவே நம்ம அந்த பயணத்தோட ஒரு பலனை அனுபவித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நாம் ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் 100 அடி நமக்கு எடுத்து வைப்பாருன்றது என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவம். அதாவது உன்னோட அசௌகரியங்களெல்லாம் மீறி என்னை பார்க்க நான் உன்னை சும்மா விட்டுடுவேனா அப்படியே. கைலாஷ்க்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 2016 கைலாஷ் ட்ரிப்பை பிளான் பண்ணேன். அது சிவன் மேலே ஒரு ஈர்ப்பு என்னை விட என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஜாஸ்தி. ஏன்னா அவர் கும்பாபிஷேகத்துலலாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சிறந்த சிவபக்தர்னே சொல்லலாம். அதனால் எதேச்சியாக தான் ஒரு குரூப் கைலாஷ் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கலை. அதாவது அவர் மட்டும் போனோன்ட்டு இல்லை, அவர் சொன்ன உடனே நானும் வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க 2 பேரும் நாங்களும் வரோன்னுட்டு. பையனுக்கு அப்போ 16 வயசு தான், பொண்ணுக்கு 18 வயசு. கைலாஷ் பிரயாணங்கிறது ஈஸியானது இல்லை, நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு பிரயாணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைஜீன். ஏன்னா 15,000 அடியில் இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டலில் கிளென்லினஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதுவும் தவிர நம்ம அந்த ஆக்சிஜன் லெவலுக்கு அக்காமடேட் ஆனோம். அதெல்லாம் வேறு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருந்தோம். சும்மாவே ஒரு வீக்கெண்டில் ஒரு நல்ல வெயிட்டு பேக் பேக் எடுத்து குட்டி குட்டி மலையெல்லாம் ஏறி ஃபிசிக்கலாக நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஹைஜீனுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறது? யூஎஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி, எங்கே பார்த்தாலும் ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். அது ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னா இட் இஸ் அன் ஓப்பன் டாய்லெட்டு அந்த ஹில்ஸாங்கிற இடத்துலலாம் போகும்போது. பட் எப்படின்னே தெரியல, நாங்களாவது இங்கே வளர்ந்து போயிட்டு அங்கே அட்ஜஸ்ட் ஆனவங்க. பட் குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு அன்ஹைஜீனிக் கண்டிஷனுக்கெல்லாம் எக்ஸ்போஷரே ஆகலை. பட் அந்த சிவன் தான் அவங்களுக்கு ஒரு இது கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். they didn't mind at all, they just went with the flow. இது இப்படி தானா, ஓகே ஃபைன், அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அது கொடுத்து வச்சவங்க தான் நான் நினைக்கிறேன். அதாவது மொத்த குடும்பமும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு 3 நாள் பரிகாரமும் பண்ணி முடிச்சது. எல்லோரும் போக முடிஞ்சது. ஆனால் நான் மானசரோவர் முடிஞ்சு முதல் நாள் பரிகாரம் போகும்போது ஒரு குதிரை மேலே ஏறினேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பாடி கண்டிஷன் எப்படின்னா, ஒரு பேக் பெயின் இஷ்யூ இருந்துகிட்டே இருந்தது. ஒரு கைரோப்ராக்டர் கிட்ட போயிட்டு அந்த ஐ ஹேட் ஆல் த பெல்ட்டு எல்லாம் எடுத்துட்டு எப்படி எல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டே அந்த ஹார்ஸ் மேலே ஏறுறேன். ஏன்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி ட்ராவல். ஸோ எங்களோட ட்ராவலில் 3 ஃப்ளைட்டு, 2 ஹெலிகாப்டர், 2 வேனு, அப்புறம் ஒரு குதிரை, இதெல்லாம் முடித்தாதான் 17,000 அடி மேலே ஏறி பார்க்க முடியும், அந்த பரிகாரத்தை முடிக்க முடியும். ஸோ அந்த குதிரை பிரயாணத்தில் ஃபஸ்ட்டு டே ஏறும்போதே அது எனக்கு அது ஒரு ட்ரைனிங்க்கு ரெடியாகிற குதிரை. என்ன நினச்சதோ தெரியல, ஏறின அடுத்த செகண்டு என்னை அப்படியே தள்ளி விட்டுடுது. நான் ஏறினதான் தெரியும், அடுத்த செகண்டு கீழே அப்படியே மல்லாக்க விழுந்துருக்கிறேன். நல்ல வேலை பெல்ட் இருக்கிறதால ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் சேஃப், மை பேக் வாஸ் சேஃப், அட்லீஸ்ட் நான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா திரும்பவும் குதிரை மேலே ஏறி நிதானமாக போயிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு மேலே என்னால் அடுத்து கண்டினியூ பண்ணணும்னு தோணலை எனக்கு. ஏன்னா அந்த இடமே அப்படி இருந்தது. அந்த ஒரு நைட்டு அதாவது பாத்ரூம் போகிறோம் அப்படின்னு இது அப்போ வெளியில் பார்த்தா அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாத ஒரு அழகு. கையை நீட்டினா நட்சத்திரத்துங்களை பறிச்சிடலாம்.
கொட்டி கிடக்கிறது. அதாவது இப்போது நம்ம சிட்டி லைஃப்பில் வந்து அந்த எக்ஸ்டர்னல் லைட்டெல்லாம் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த டார்க்னஸ் வந்து தெரியாது நமக்கு. இது பிட்ச் டார்க் நைட்டு 1 மணிக்கு கைலாஷ் இருக்கிறதுனால எக்ஸ்போஸ்டாக க்ளீனாக இருக்குது ஸ்கை. அப்சல்யூட்லி நோ லைட் எனிவேர், பிட்ச் டார்க்னஸ். அதில் வந்து அந்த கம்பளத்தை விரித்து போட்ட மாதிரி ஒரு ஸ்டார்ஸ், கொத்து கொத்தா ஸ்டார்ஸ். அந்த பிரபஞ்சமே நம்ம கண் முன்னாடி விழுது, நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு பக்கத்தில் இருக்கா மாதிரி இருந்தது. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் இந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ஒரு தூசு நாம அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுது பாருங்கள். அப்போவே வந்து நம்ம அந்த பயணத்தோட ஒரு பலனை அனுபவித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அடுத்த நாள் வந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க அடுத்த பரிகாரத்துக்காக. அப்போது நான் மாத்திரம் வெயிட் பண்ணி அந்த ஜீப்காக என்னை கீழே திரும்ப கொண்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணும்போது 1 மணி நேரம் கைலாஷ் மலையோ நானும் மட்டும் தனியாக. அந்த அனுபவம் இருக்குது பாருங்களேன். அதாவது நம்ம வாழ்க்கை முன்னாடி பழைய சம்பவங்கள் கண் முன்னாடி விரியறது, அந்த பிம்பங்கள் நமக்கு முன்னாடி அந்த மலைக்குள்ள சிலதெல்லாம் வந்து நாமளே உருவகப்படுத்திக்கிறோம் இல்லையா, ஒரு குருவு நமக்கு கிடைக்கிற மாதிரி. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து 1-on-1 அப்படி கிடைச்ச உடனே நான் வந்து என் ஜென்மத்தில் இனி திரும்ப வரணுன்னு கூட ஆசை இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் இங்கேயே கிடச்சிடுது. அந்த பிரம்மாண்டம் சிவனும் நானுங்கிற மாதிரி ஒரு அனுபவம் அது கிடச்ச அந்த திருப்திலேயே நான் கிளம்பி வந்துட்டேன். ஃபேமிலி அடுத்த 2 நாள் பரிகாரத்தை முடித்து எல்லாம் கிளம்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய அனுபவத்தை சொன்னதுலேருந்து எல்லாருக்கும் இன்னொரு ஃபீலிங், நானும் தனியாக போயிருக்கணும் அந்த மாதிரிங்கிற மாதிரி. அதெல்லாம் நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறேன். எல்லாம் முடித்து சிகாகோ திரும்பி வந்து டாக்டர்கிட்ட போகிறேன் திரும்பி. ஓகே, நவ் தட் ஐ ஹாவ் மை சர்ஜரி ஸ்கெட்யூல்டு அப்படின்னுட்டு அவர் ஓகே லெட்ஸ் டேக் த எக்ஸ்ரே, நம்ம எங்கே இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நான் போகிறச்சே எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் மச் பெட்டர். பெயின் ஒன்றுமே இல்லை, ஜம்முன்னு தான் போனேன். பட் எனிவே நம்ம சர்ஜரி ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கோமே, அதுக்கு வந்து வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் நெக்ஸ்ட்டுன்னுட்டு போனேன். அவர் பார்த்துட்டு யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அப்படின்னாரு. எனக்கு அந்த பேரானந்த அனுபவத்துக்கும் போதே எனக்கு வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். ஸோ இது வந்து பால் நழுவி வரைக்கும் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கல அப்புறம்? இல்லைங்க சார், இப்போ பெயினும் இல்லை, இது வரைக்கும் பெயின் இல்லை. அப்சல்யூட்லி ஐ எம் 100% ஆல் ரைட். கிரேட். எதனால் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சிவன் தான், அவர் பெரிய சர்ஜனா. அந்த குதிரை மூலமாக எனக்கு வந்து சரி பண்ணி விட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதாவது நாம் ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் 100 அடி நமக்கு எடுத்து வைப்பாருன்றது அது என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவம். அதாவது உன்னோட அசௌகரியங்களெல்லாம் மீறி என்னை வந்து பார்க்க நான் உன்னை சும்மா விட்டுடுவேனா அப்படியே அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.